ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி கார்ட்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஸ்டடி பார்ட் 5ல் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆச்சு. நான் வாங்குறப்ப 700 சம்திங் இருந்துச்சு. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அதோட ரேட் என்னன்னு தெரியல. நீங்கள் லிங்க்கை டச் பண்ணி அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ஜ் கண்ட்ரோலோட யூஸை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து சோலார்லேருந்து வர கரண்ட்டை நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அப்புறமா அந்த ஒரு கனெக்ஷன் வழியாக நமக்கு வந்து அவுட்புட்டாக நம்ம ஃபேனு, பல்பு அந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டிடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்குனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது பேட்ரி தான். பிகாஸ் இதில் வந்து சில ப்ரீசெட்டாக இருக்கும். ஸோ அது செட் ஆகிறதுக்கு நமக்கு பேட்ரி தான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். தயவுசெய்து சோலார் மட்டும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த சர்க்யூட் வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் எதாவது தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா அது சீக்கிரம் ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை கொடுத்துடலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 போர்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வந்து பேனலுக்கும், செகண்ட் இருக்கிற 2 போர்ட் வந்து பேட்டரிக்கும். இப்போ நம்ம அதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எத்தனை வோல்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த பேட்டரியில் 11.1 வோல்ட் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மோடு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு 14.4 கிடச்சி பாருங்கள். அது வந்து வர இன்புட்டு, அதாவது வர வோல்டேஜ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் நம்ம பேட்டரிக்கு பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த வோல்டேஜ். அது வந்து மினிமம் 14.4 இருக்கும். நீங்கள் பேட்டரியோட அந்த கவரில் பார்த்தீங்கனாலே போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம 14.4 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோடுக்கு போகிற கரண்ட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது வரும். தேர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட்டரியோட மினிமம், அதாவது பேட்டரி வந்து ஒரு 10.7 கீழே போயிடுச்சுன்னா லோடு ஒர்க் ஆகாத மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டிங் அது. பிகாஸ் நம்ம வந்து பேட்டரியில் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கீழே போயிடுச்சுன்னா நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ அதான் 4வதாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 24 ஹவர் 12 ஹவர் 2 ஆப்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நான் வீட்டில் இல்லை அப்படின்னா அப்போ வந்து அதாவது ஒரு 6 o'clock நைட்டு, அதாவது ஒரு ஈவினிங் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் டு நைட் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இல்லை, பட் எனக்கு அந்த லோடு வந்து பாஸ் ஆகணும். அதாவது பல்ப் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா பல்ப் ஓடணும் அப்படின்னு நினச்சா நான் அந்த செட்டிங் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து 3 ப்ரிசெட் வச்சுக்கலாம் நீங்கள். B1, B2, B3. இந்த B1ல் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறத வச்சுக்கலாம். B2வில் வந்து இந்த நான் சாயங்காலம் வீட்டில் இருக்க மாட்டேன், ஸோ அந்த டைமில் லைட் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். B3யில் நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலோட மெயின் திங்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 2 USB இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதில் வந்து 5.1 வோல்ட் ஸ்பீடில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதனால் உங்களால் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இன்னொரு போட்டிருக்கோம். நான் வந்து இதில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பிரச்சனை இல்லை. பட் நான் மெயினாக வாங்குறது ஃபோன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். பட் சார்ஜ் ஆகுது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்காது. ரொம்ப நார்மலோட கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேனை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். லோடு அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதில் வந்து நம்ம ஃபேனை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடுது. அதோட ஸ்பீடு கூட உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபேன் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடும். அதாவது கரெக்டாக அந்த ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் காற்று வந்து ஃபார்வர்டில் வரும், இல்லாட்டி காற்று. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனல் கனெக்ட் பண்ணணும். பட் நம்ம சோலார் பேனல் வந்து இன்னொரு ரூமில் இருக்குன்றனால நம்ம கனெக்ட் பண்ணல. அதோட கனெக்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு நமக்கு மெயினாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேட்ரியும் நெக்ஸ்ட்டு ஃபேனும் கொடுக்குறோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம மேக்ஸிமம் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இன்னும் எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.